இப்போ ஷாஃபி மதவில் வந்து ஜும்மா தொழுகிறோம்ல, ஜும்மா தொழுகிறதா இருந்தால் அவங்களுக்கு மஸ்ட்டு 40 பேர் வேணுமா. ஒரு சின்ன ஊரில் 25 பேர் இருந்தாங்கன்னு வைங்களேன், ஜும்மா தொழுவக்கூடாது, அவங்க லோகர் தான் தொழுவணும். 39 பேர் இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, ஜும்மா தொழுவ முடியாது. மஸ்ட்டு எவ்வளோ இருக்கணும், 40 பேர் இருக்கணுங்க. சரி, 40 பேர் தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது ஒருத்தனுக்கு காற்று போயிடுச்சு. இது எழுதி வைக்கிறாங்க, ஒருத்தனுக்கு ஒழு நீங்கினால் 50 பேர் தொழுகையும் மசாத் ஆகிவிடும். அதுக்கு ஒரு சட்டம் சொல்லிட்டு ஒரு புதிர் போடுவாங்கல்ல, அந்த புதிர் போட்டு ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், மத்தா அகதத மின்ஹும் வாஹிதும், அவர்களில் ஒரே ஒருவருக்கு ஹதஸ் அதாவது ஒழு நீங்கி விடுமையான்னு சொன்னால் லம் தசிஹ ஜுமாத்துல் பாக்கீன், 39 பேருடைய ஜும்மாவும் செல்லாது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது முதல்ல அது தெரியல. அவன் வந்து சொல்லுவானா அல்ல எப்படின்னு விளங்கலை. அவன் இபாதத்து, அவன் பொறுப்பாளி. இந்த 40 பேருங்கிற சட்டம் மார்க்கத்தில் இல்லாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 40 பேர் இருக்கணும்னு சொன்னதுக்கு ஆதாரமே கிடையாது, பலவீனமான ஹதீஸ்கள் தான் இருக்கிறது. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுதுகிட்டு இருப்பாங்க, ஜும்மாவில் விட்டுட்டு மக்கள்லாம் ஓடி போயிடுவாங்க. வியாபார கூட்டம் வந்தவொடனே, ஆரம்ப காலம் தானே இஸ்லாத்தில் அப்போ தான் வந்திருக்கிறாங்க. இப்போ தொழுகை நம்ம பிடிமானமெல்லாம் ஏற்பட்டு போச்சு. அப்போ தான் தொழுகை சட்டத்தை அறிந்து கொண்ட ஒரு நிலை. ஓடினா 12 பேர் தான் மிஞ்சுவாங்க. அப்போ தான் அல்ல வியாபாரத்தை கண்டால் ஓடி விடுகிறார்கள், உன்னை விட்டுட்டு எல்லாம் ஓடி போயிடுறாங்கன்னு ஒரு வசனம் இருக்குல்ல ஜும்மாவில். அதுக்கு இந்த சம்பவம் தான் காரணம். அன்னைக்கு மிஞ்சினது யார், 12 பேர் தான். 12 பேர் சும்மா செல்லுபடியாக இருக்குதா, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, 12 தானே மிஞ்சி இருக்குது. 12 பேரை கொண்டு தொழுது இருக்கிறாங்க, அது செல்லுபடி ஆகிருக்குதே. ஜும்மாங்கிற ஜமாத்து மாதிரி 3 பேர் இருந்தால் 2 பேர் இருந்தால் என்ன செய்ய வேண்டியதான், அந்த ஜும்மா தொழுகை தொழுது விடலாம். அப்போ ஜும்மா என்பது அந்த கூட்டு ஒரு தொழுகைக்காக வேண்டியும் எல்லாரும் வாரம் கூடணும் என்ற ஒரு முக்கியத்துவத்துக்காண்டி கடமையாக்கப்பட்டிருக்கு. வெளியூர்களில் இந்த இஸ்லாத்தை தழுவ வரும்பொழுது ரசூலுல்லாஹ் 40 பேர் தான் தொழுன்னு சொல்லி அனுப்பவே இல்லை. உங்கள் ஊருக்கு சென்றால் வெள்ளிக்கிழமை நீங்கள் ஜும்மா தொழுவுங்கன்னு தான் சொல்லி அனுப்பினார்கள். அந்த காலத்தில் உடனே 40 வராது. இந்த காலம் மாதிரிலாம் அவ்வளோலாம் இருக்காது. ஒரு போய் சொல்லி ஒரு ஆளை உண்டாக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கும். 2, 3, 5 பேர் இருக்கிற ஊர்களெல்லாம் நீங்கள் தொழுதுருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த 40 ஷரத்தை முதல்ல கிடையாது. சரி, 40 பேர் வந்து தொழுவணுன்னு ஷரத்து வச்சிங்கன்னா ஒருத்தன் வந்து தொழுகையில் இருக்கும்போது 40 கரெக்டாக இருக்கிறது, அவனுக்கு ஒன்று நீங்கி விட்டதுன்னு சொன்னால் 50 பேர் தொழுகை பசாதுங்கிறீங்களே. இது நமக்கே தெரியாமல் ஒருத்தன் ஒன்று நீங்கி அவன் மறைச்சி யாருக்கும் சொல்லாமல் போயிட்டானே, இவங்க எது என்ன வருது தெரிஞ்சாலாச்சும் ஓரத்தில் போயிடலாம். அவன் டிக்ளேர் பண்ணி இடையில நான் வந்து உழவு முறித்து விட்டேன் அப்படின்னு சொன்னான்னு வைங்க, சரிடா 39 இன்னொருக்கா தொழு நமக்கு சும்மா செல்லாது, இல்லை நீ ஒழு செஞ்சுட்டு வாடா இன்னொருக்கா செய்வோம் அப்படிங்கிற மாதிரியா செய்யலாம். அப்போ இது என்ன சட்டம், இப்படி இருக்குமா மார்க்கத்தில்? அப்போ இந்த மாதிரி எல்லாம் சட்டத்தை என்ன செய்கிறாங்க, எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து இது வந்து யானத்து தாலிபின்ல 2வது வால்யூமில் 55வது பக்கத்தில் இருக்குது.